அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்டா குயிக்கா செய்யற மாதிரி ஒரு தக்காளி தொக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். டிஃபன், சாதம் எல்லாத்துக்குமே ஆப்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து நம்ம இன்ஸ்டன்டா ஒரு தக்காளி தொக்கு செய்ய போறோங்க. அதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ தக்காளி நல்லா கழுவி பாத்திரத்துல வச்சிருக்கேன். இப்போ இதை எடுத்து நம்ம கட் பண்ணி அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ தக்காளி நறுக்கி போட்டாச்சுங்க. கொஞ்சமா புளி சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு. தண்ணி ஊத்தாம இதை நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணுங்க. இப்போ ஒரு வெறும் கடாயை வச்சிருக்கிறேன். எண்ணெய் ஊத்தாம இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இது சிம்மில் வச்சு லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்க, இது ஃப்ரை ஆயிடுச்சு. இதை ஆற வச்சு பவுடர் அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு மண் பாத்திரம் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் வந்து கடலை எண்ணெய் போட்டிருக்கிறேங்க. சும்மா ஒரு ஸ்பின்ச் வந்து வெந்தயம் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெந்தயம் பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாங்க. இப்ப மிளகாத்தூள் சேர்த்தி வச்சுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சுருண்டு வதங்கணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுறலாம். பாருங்க, தொக்கு ரெடியாகி இந்த பதத்துக்கு வந்துருச்சு. எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கிற கடுகு வெந்தய பொடியை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்ல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தொக்கு சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. நல்லா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். நான் வந்து இன்னைக்கு ஒரு 2 பேர் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செஞ்சிருக்கேன். நீங்க வேணும்னா நீங்க ஒரு 1 கிலோ தக்காளி வச்சு செஞ்சீங்கன்னா, நல்லெண்ணெய் வச்சு செஞ்சீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு கெடாம நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். சரிங்களா? ஒரு அட்டகாசமான தக்காளி தொக்குங்க. சிம்பிள் அண்ட் ஈஸியா இருக்கும். ஆனா டேஸ்ட் வேற லெவல் இருக்கு. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். சாத்துக்கு கூட அப்படி ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு சாப்பிட்டோம்னா அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க. முடிஞ்சா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா? பாய்.